பொய் கோபமா உண்மை கோபமா? கோபம்தான் பல நல்ல குணம் படைத்தோருக்கு கெட்ட பெயரை சம்பாதித்து கொடுத்து விடுகிறது. கோபம் என்ற மிருகத்தை கையாள்வதில் லாவகம் தேவை. கோபப்படலாமா வேண்டாமா என்பதை பளிச்சென்று சொல்லிவிடுங்கள், ஏன் வளவளன பேசிக்கொண்டே இருக்கிறீர்கள் என நீங்கள் நினைப்பது எனக்கு புரிகிறது. கோபப்படக்கூடாதுதான், ஆனால் அதே சமயத்தில் சில இடங்களில் பொய்யான கோபத்தை வெளிப்படுத்தத்தான் வேண்டியிருக்கிறது. உண்மையாய் கோபப்படக்கூடிய சூழ்நிலை ஏற்படுகிற போதெல்லாம் பெரிய பாதிப்பை அதை ஏற்படுத்தும் ஆற்றல் அதற்கு இருப்பதால் அதை கையாள்வதில் கவனமும் நிதானமும் நமக்கு தேவை. நமது பிள்ளைகள் தவறு செய்யும் போது அவர்களிடம் சற்று பொய்யான முகத்தை காட்டத்தான் வேண்டியிருக்கிறது. ஒரு ஊரில் ஒரு பாம்பு போவோர் வருவோரை துரத்தி அடித்தது. இதனால் அந்த பகுதிக்கு பொதுமக்கள் போவதற்கு அஞ்சினர். அந்த பாம்பை குறித்த பயம் அந்த ஊர் மக்களை விட்டு போகவே இல்லை. அந்த ஊருக்கு ஒரு பெரிய மகான் ஒரு முறை வந்தார். அவருக்கு மிருகங்கள், ஊரும் பிராணிகள், பறவைகள் போன்ற ஜீவராசிகளின் மொழி தெரியும் என மக்கள் அறிந்தார்கள். பொது ஜனங்கள் தங்களுக்கு வெகு நாளாக இருந்து வரும் இந்த பாம்பு பிரச்சனையை அவரிடம் சொல்லி தீர்வு கேட்டனர். அவர் அந்த பாம்பு இருக்கும் பகுதிக்கு தன்னை அழைத்துச் செல்லும்படி சொன்னார். முடிவில் பாம்பு புற்றுக்கு அருகில் நின்று சத்தமிட்டார். பாம்பு புற்றிலிருந்து சீறி பாய்ந்து வெளியே வந்தது. அந்த மகானை பார்த்ததும் அப்படியே அமைதியாக அவர் பாதத்தின் அடியில் சுருண்டு படுத்தது. மக்கள் அந்த காட்சியை கண்டு ஆச்சரியப்பட்டனர். அந்த மகான் அப்பாம்பிடம், இனிமேல் இந்த ஜனங்களை கொத்தக்கூடாது என சொல்லிவிட்டு அடுத்த ஊருக்கு சென்று விட்டார். இப்போது ஊர் மக்கள் இனி பாம்பு கடிக்காது என்றவுடன் அந்த பாம்பை கல்லறிந்து துன்புறுத்தினர். யதார்த்தமாக அந்த மகான் திரும்ப அந்த ஊர் வந்தபோது பாம்பு குற்றியிரும் குலையுருமாய் கிடந்தது. ஏன், உனக்கு என்ன ஆயிற்று என கேட்டார் பாம்பிடம். அதற்கு அந்த பாம்பு சொன்னது, அவர்களை நான் கொத்த மாட்டேன் என்றதும் என்னை கல்லறிகிறார்கள் என்றது பரிதாபமாக. அட முட்டாள் பாம்பே, உன்னை கொத்தக்கூடாது என்று சொன்னேனே ஒழிய சீரக்கூடாது என சொல்லவில்லை. சீரு, மக்கள் உன்னை துன்புறுத்த மாட்டார்கள், பயந்து ஓடி விடுவார்கள் என்றார் மகான். அதன் பின்பு அந்த பாம்பிற்கு பயமில்லை. அது கொத்தவில்லை, ஆனால் சீறியது. சீறுதல் என்பதுதான் இங்கே பொய்க்கோபம். நண்பர்களே, சீற்றம் என்பதுதான் பொய்க்கோபம் என்பதால் எப்பொழுதும் சீற்றம் இல்லாமல் சாந்தமாய் வாழ முயற்சிப்போம். தேவைப்படுகிற போது நம்முடைய கோபத்தை பொய்யாய் வெளிப்படுத்தலாம். கோபப்படுங்கள், ஆனால் தீங்கு வந்து விடக்கூடாது. பொய்யான கோபத்தை சில வேளை நாம் வெளிப்படுத்தித்தான் ஆக வேண்டும், அந்த சீரும் பாம்பை போல. ஆனால் உள்ளத்தில் கோபம் என்ற மூர்க்க குணம் இல்லாமல் நாம் வாழ கற்றுக்கொள்வோம். சாந்த சொரூபியான அருணாதர் இயேசு சாந்த குணத்தில் நம்மை அலங்கரித்து ஆசீர்வதிப்பாராக. God bless you.